சரி. தண்ணியும் சரியாக குடிக்காம விட்டுறாங்களா, டைஜஷன் சரியாக இருக்காது, மலச்சிக்கல் வந்துடும். இந்த மலச்சிக்கல்னால் வர பாதிப்பு தான் நிறைய. அதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இவங்களுக்கு வந்து மலச்சிக்கல்னு இருக்கும்போது வயிறு உப்பஸ் இருக்கும். எப்பயுமே வயிறு வந்து ஒரு மாதிரி அடைச்ச மாதிரியும் டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ வந்து அடிக்கடி ஏப்பம் வர்றது, சம்டைம்ஸ் வயிறு வலி வர்றது வரும். பொதுவாக அந்த மலச்சிக்கல்னால் வர்ற வலி வந்து லெஃப்ட் சைடு தான் வரும். ஏன்னா நம்ம பெருங்குடலில் மோஷன் வந்து ரைட் சைட்லேருந்து ஃபார்ம் ஆகி லெஃப்ட் சைடில் ஃபைனலைஸ் ஆகி அதுக்கப்புறம் அங்கே தங்கி அதுக்கப்புறம் வெளியில் வருது. சரி. ஸோ பெருங்குடல், மலக்குடல், ஆசனவாய், அதை தான் நாங்கள் பிரிக்கிறோம். அந்த மலக்குடலில் தங்கும் போது 2 நாள் 3 நாள் தங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடல் வந்து இன்னும் டிஸ்டன்ட் ஆகும், அதை விரிவடையும். அப்போ அந்த ஸ்ட்ரெச் ஆகி அதனால் பெயின் வரும். மோஷன் ரொம்ப நேரம் அங்கே தங்கும்போது யூஸ்வலாக அந்த மோஷன் இருக்கிற வாட்டர்லாம் பெருங்குடல் உறிஞ்சிரும். ஆக்சுவலாக பெருங்குடலோட முக்கியமான வேலை என்னென்னா எக்ஸஸ் வாட்டர் அப்சர்வ் பண்ணுறது. அந்த மோஷன் ரொம்ப நேரம் தங்கும்போது வாட்டர் அதிகமாக அப்சர்வ் பண்ணிட்டா மோஷன் வந்து நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க, கல் மாதிரி ஆகிடும். அதனால தான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மோஷன் வந்து அடைச்சிக்கிட்டு ஈவன் கை போட்டு எடுத்தாலும் வரலன்னு வருவாங்க. அந்த மாதிரி ஹார்டாகிற மோஷன் ஈவன் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த காலத்தில் கரண்டியெல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க, மயக்க மருந்து கொடுத்து. இப்போ எனிமா இல்லைன்னா சப்போசிட்டிலாம் வச்சு நம்ம கிளியர் பண்ண பழகிட்டோம். ஸோ நிறைய லேக்ஸோடிஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி மலச்சிக்கல் பல காரணம், மலச்சிக்கலில் பாதிப்புகளும் நிறைய இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்.